So last 2 minutes you will see global internet, right? Another very important topic, students, listen carefully. Just global internet na enna, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரவுட்டிங் நடக்குது அப்படின்றத பார்க்கணும், ரைட்டா? So listen carefully. So global internet உடைய ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this is how it will be, சரியா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்போன் நெட்வொர்க் இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்போன் நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரீஜனலா பிரிச்சிருப்பாங்க, அப்புறம் நேஷனல் வைஸா பிரிச்சிருப்பாங்க, சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா this particular இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோ. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு குளோபல் நெட்வொர்க் உடைய ஆர்கிடெக்சர் கொடுத்திருக்காங்க. உனக்கு புரியுற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா you will take it as BSNL எக்ஸாம்பிளா வச்சுக்கோ, சரியா? இப்போ BSNL எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் this is a national level, சரியா? இது வந்து national level, this is regional level. இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா regional level, புரியுதா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்ற நேஷனல் லெவல். இப்ப இந்தியா ஃபுல்லா இருக்கிறத ஒரு BSNL, ஒரு பேக்போன் நெட்வொர்க், நேஷனல் பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சரியா? அந்த நெட்வொர்க்கை தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரீஜனல் வைஸ் பிரிச்சிருக்கோம், ரைட்டா? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம், ரைட்டா? இதுலயுமே சப்பா பிரிக்கலாம். ரீஜனலி என்ன பண்ணுவேன், டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க, ரைட்டா? எங்கன்னு பிரிச்சிருப்பாங்க. சோ அதான் இங்க நம்ம சொல்லிருப்போம், சரியா? இப்ப தமிழ்நாடு அப்படின்னா இது ஒரு ரீஜன் வச்சுக்கோ, ரைட்டா? இப்ப இது ஒரு ரீஜன் வச்சுக்கோ, இது ஒரு ரீஜன் வச்சுக்கோ, இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்க முடியும், ரைட்டா? அப்போ ஒரு பேக்போன் நெட்வொர்க் இருக்கும், அது கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரீஜனலா பிரிச்சிருப்பாங்க. அந்த ரீஜனல்ல இருந்து கீழ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இன்னும் சப் கிளாஸஸா பிரிச்சிருப்போம், சரியா? If you take any particular global network, it will have a national, regional and then local, சரியா? லோக்கல் வைஸா பிரிச்சிருப்பாங்க, ரைட்டா? which means இப்போ நீ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா if you take this particular regional network, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலேஜே எடுத்துக்கோயே, சரியா? மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா மயிலம் உடைய சர்வர், இது வேற ஒரு காலேஜ், சரியா? இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க, ரைட்? சோ இப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா தமிழ்நாடு கூட கனெக்ட் ஆயிருக்காரு. தமிழ்நாடு எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் பேக்போன் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்டா? பட் this regional network is an independent system, autonomous system அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? autonomous system அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா they can use any particular routing protocol, எந்த ரவுட்டிங் புரோட்டோகால் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா அவங்க வந்து ஒரு autonomous system, ரைட்டா? அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்టిక్యులர் டெக்னிக்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாடுலேஷன், அதாவது எந்த ரவுட்டிங் அல்காரிதம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? சோ அல்காரிதம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது ஃபாஸ்டா இருக்கும், எது வந்து ரொம்ப ஈஸியா வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி வந்து depending upon that particular network they can decide their own routing protocols, right? So each and every regional network is a autonomous system அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? சோ இப்போ இந்த ரவுட்டிங் ஏரியாஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரவுட்டிங் ஏரியாஸ் once again வந்து பாத்தீங்க அப்படின்னா it will be splitted into different areas. இந்த ஏரியாஸ்ல மெயினா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேக்போன் நெட்வொர்க் அப்படின்றது தேவை, பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னு தேவை, சரியா? கவனி. இப்ப கவனி, if you have this particular இந்த நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஏரியா 0, ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 ன்னு பிரிச்சிருக்காங்க, ரைட்டா? and you have different routers, சரியா? R1, R2, R3, R4, R5 இந்த மாதிரி நிறைய ரவுட்டர்ஸ் பிரிச்சிருக்காங்க, ரைட்டா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து ஏரியா 0 ன்னு வச்சிருப்பாங்க. அத என்ன சொல்றோம் அப்படின்னா பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனி பர்టిక్యులர் இன்ஃபர்மேஷன், சரியா? ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா போணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்போன் நெட்வொர்க் வழியா தான் இன்ஃபர்மேஷன்ஸ் போக முடியும், சரியா? அப்ப இந்த ரவுட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா if you take this particular router R1, R2, R3 இது எல்லாமே என்னது பேக்போன் ஏரியா நெட்வொர்க், பேக்போன் ஏரியா நெட்வொர்க்ல இருக்கிற ரவுட்டர்ஸ், சரியா? இது எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா பார்டர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஏரியா பார்டர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். which means இது எல்லாமே இந்த ஏரியா பார்டர் நெட்வொர்க் ரவுட்டர் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேக்போன் நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, and then ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஏரியா கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க, சரியா? if you take R1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியா கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஏரியா கூட கனெக்ட் ஆயிருக்கு, and as well as பேக்போன் நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு. R2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா 0 லயும் கனெக்ட் ஆயிருக்கும், ஏரியா 2 லயும் கனெக்ட் ஆயிருக்கும். similarly R3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா 0 லயும் கனெக்ட் ஆயிருக்கும், ஏரியா 3 லயும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ ஏரியா பார்டர் ரவுட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be
in the border of the area, right? And as well as வந்து பாத்தீங்கன்னா it will be associated with the backbone network and as well as the area network, right? So இப்போ இந்த informations எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா if you take any particular routing information, இப்போ area 1 ல இருந்து area 3 க்கு போணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? first அந்த informations வந்து it has to reach this particular area 0, அதாவது backbone network வரணும். And then backbone network ல இருந்து இந்த particular area இருக்கும். சரியா? அப்ப any routing information what it has to do is it has to cross the source. இது வந்து source, இங்க இந்த நோட் வந்து இந்த நோட ரீச் பண்ணனும். இதுதான் source, இதான் டெஸ்டினேஷன்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த source network தாண்டி வரணும். And then இந்த backbone network தாண்டி வரணும். And then destination network தாண்டி வரணும். புரியுதா? This is how the routing will take place. சரியா? இப்போ routing protocols எப்படி work ஆகும்? routing informations வந்து பாத்தீங்கன்னா same concept தான். சரியா? routing information என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா each and every routing information will keep on updating. ரைட்டா? இந்த routing information இப்போ for example R9, R8, R7. சரியா? இந்த நோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா it will keep on updating by itself. இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சிமிலர்லி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க என்ன பண்ணும்? இந்த ஏரியா 2 ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ரவுட்டர் 5 and ரவுட்டர் 6 அது வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். சிமிலர்லி இங்கேயுமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் ரவுட் ஆயிருக்கும். பட் இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஷேர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once again we have to need the help of ABR router. சரியா? இந்த ABR router மூலமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R1 எடுத்துக்கோங்க. R1 என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஷேர் ஆன எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் R1க்கு தெரியும். ஏன்னா it is communicated here, it is connected here. So if in R1 information what it will do is this particular routing information, routing table will be shared with this particular area 0. area 0 க்கு ஷேர் பண்ணும். ரைட்டா? and then இந்த area 0 க்கு ஷேர் பண்ணும்போது R1 இங்கேயும் ஷேர் பண்ணும். ஏன்னா அது it is connected to the area 2. Similarly இப்போ இங்க ஷேர் ஆகும்போது என்ன இருக்கும்? R3 will also get that information. then அந்த information என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா area 3 க்கு ஷேர் ஆகும். அப்போ R1 area 1 ஓட routing information area 3 க்கு எப்படி ஷேர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த border routers மூலமா தான் ஷேர் ஆகுது. புரியுதா? so any particular routing information or any particular message this has to communicate between this particular backbone networks. சரியா? source மூலமா source network தாண்டி backbone network தாண்டி and then destination network போகும். ரைட்டா? this is the basic idea about global internet. globally எப்படி வந்து routing நடக்குதுன்றது ஒரு basic information. ரைட்டா? so with this I'll stop. right? thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.